மேசனிடமும் பிரிவு சொன்னது மாதிரி ஒரு வெற்றி தான். நான் 2001 ஹிதயத்துல்லா சார் பிஎஸ்சி என்ன வந்தார். நான் இப்போ டெய்லி வச்ச வட்டலையில் வேலை பார்த்தேன். அந்த நாளில் நான் நினச்சேன், இவங்களுக்கு முன்னால் நம்ம அருண் சார் சொன்ன மாதிரி நல்லா படித்து ஒரு பிஎஸ்சியாக ஒரு வார்த்தையாராக நம்ம ஸ்ட்ராங்காக வரணும்னு நினச்சி அன்னைக்கு நான் தீர்மானித்து அன்றைக்கி இறைவனர்களாக இப்போ நான் நினைக்கிறேன். அதுபோல் நீங்களும் நல்ல முறையில் படிங்க, நல்ல ஒரு நிலையை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு ஆயத்தம் எனக்கு கொடுக்கப்பட்ட வருகிறேன். இந்த விழாவை ஏற்படுத்தி நமக்கு சிறப்பு நிகழ்ச்சிய தலைமை தாங்கிய தலைமை ஆசிரியர்களுக்கு முதலாவது நன்றி. ஏனென்றால் எல்லா விழாக்களையும் சிறப்பாக செய்வார்கள். இது எங்களுக்கு ஒரு அனுபவம், எல்லாத்துக்குமே ஒரு பாடம். அது ஒரு விழாவை எப்படி நடத்தணும் என்கிறத அருமையாக செய்து செதுக்கி சித்திரியமாக சிற்ப சிலையாக கொண்டு வரப்பே நம்ம தலைமை ஆசிரியருக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒரு கேப்டன் வேணும், ஒரு கப்பலுக்கு கேப்டன் வேணும். அதுபோல் நம்ம கணேசம் சேரா அவர்கள் கேப்டனாக இருந்து எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்து அது சிறப்பாக செய்ததுக்காக ஸ்டாஃப் செக்ரட்டரிக்கு நன்றி. இதனை சாயா கடி எல்லா காரியங்களும் குக்கர் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வாங்கியுள்ளார்கள். இது ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, வெற்றியே ஒரு மனிதனுக்கு அழகு. வெற்றியை பார்ப்போம், தோல்வி ஒரு மனிதனுக்கு வெற்றி. ஆகவே பிரிவு நிரந்தரம் கிடையாது. என்றைக்குமே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி எங்களுடைய ஆசிரியர் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இறைவன் சொல்கிறார்.